வணக்கம். முக்கிய செய்திகள் 25க்கு உங்களை வரவேற்கின்றோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தென் மாநிலங்களின் எம்பிக்களை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. 63 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி என 5 கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்தன. திமுக, அதிமுக, தேமுதிக, தவேக, காங்கிரஸ், விசிக, பாமக உள்ளிட்ட 58 கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்புடன் செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது என தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை அனைத்துக் கட்சி கூட்டம் ஒருமனதாக எதிர்ப்பதாக கூறி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீர்மானங்களை முன்மொழிந்தார். முதல்வரின் தீர்மானங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் தோளோடு தோள் நின்று இணைந்து போராடுவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் என தெரிவித்துள்ளார். கடந்த 50 ஆண்டுகளாக கல்வி, சுகாதாரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதலீடு செய்து மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு இது பெரும் தண்டனை எனவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டாலோ, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ அதனை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக முன்னெடுக்குமானால் அது தென் மாநிலங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை முற்றிலும் அளிப்பதற்கான முயற்சி என்றும் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு சில வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற சூழ்நிலை உருவானால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து கட்சிகளுடனும் தோளோடு தோள் நின்று இணைந்து போராடுவோம் என தெரிவித்துள்ள விஜய், தமிழ்நாட்டின் நலனுக்காக யார் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த பிரச்சனை அடையாளப்படுத்தும் எனவும் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் செயல்படும் மருந்தகங்களில் அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்யப்படும் விவகாரத்தில் மாநில அரசுகள் கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது, தனியார் மருத்துவமனைகளில் உள்ள மருந்தகங்களில் வெளிச்சந்தையை விட அதிக விலை கொடுத்து வாங்க நோயாளிகளின் உறவினர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வெளியில் குறைந்த விலைக்கு மருந்துகளை வாங்கி வர தனியார் மருத்துவமனைகள் அனுமதிப்பது இல்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க உரிய கொள்கை முடிவை எடுப்பது குறித்து அனைத்து மாநில அரசுகளும் பரிசீலிக்க வேண்டும் என
நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். கர்நாடகத்தில் பந்திப்பூர் பகுதிக்கு அருகில் கடத்தப்பட்ட பெங்களூருவைச் சேர்ந்த குடும்பத்தை 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். பெங்களூருவைச் சேர்ந்த நிஷாந்த், அவரது மனைவி சந்தனா மற்றும் அவர்களின் 7 வயது மகன் ஆகியோர் கர்நாடகத்தின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள பந்திப்பூரில் ஒரு தனியார் ரிசார்ட்டிற்கு கடந்த திங்கட்கிழமை சென்றனர். அங்கு தங்கள் பொருட்களை வைத்துவிட்டு காரில் வெளியே சென்ற நிஷாந்த் குடும்பத்தினர் நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை. இதையடுத்து ரிசார்ட் மேலாளர் காவல்துறைக்கு புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டையை தொடங்கிய காவல்துறையினர் நிஷாந்த் குடும்பத்தினர் கடத்தப்பட்டு விஜயபுரா மாவட்டத்தில் கொன்னகள்ளி கிராமத்தில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். இந்த கடத்தலில் ஈடுபட்ட 7 பேரில் 4வரை காவல்துறையினர் கைது செய்தனர். புனித் ஈரப்பா, சுனில் ஈரப்பா ஆகியோர் நிஷாந்துடன் ஏற்பட்ட நிதி பரிவர்த்தனைகள் சார்ந்த தகராறு காரணமாக அவரை குழந்தையுடன் கடத்தியிருப்பதாகவும் காவல்துறையினர் கூறினர். நிஷாந்த் குடும்பத்தினருக்கு எந்த பாதுகாப்பாக உள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறு நூலின் ஆசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளருமான கவிஞர் நந்தலாலா காலமானார். அவரது சாதனை பயணத்தை சற்று திரும்பி பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவில் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் கவிஞர் நந்தலாலா. நெடுஞ்செழியன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் பாரதியார் மேல் கொண்ட பற்றால் தனது பெயரை நந்தலாலா என மாற்றிக்கொண்டார். திருச்சி தேசிய கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகள், இலக்கிய மேடைகள், இடதுசாரி திராவிட இயக்க சித்தாந்த மேடைகள் ஆகியவற்றில் பேச்சாளராக வலம் வந்த நந்தலாலா வரலாற்று ஆய்வாளர், வங்கி தொழிற்சங்க நிர்வாகி, இலக்கிய செயல்பாட்டாளர் என பன்முகங்கள் உடையவர். நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்னும் 800 பக்க பெருந்தொகுப்பின் ஆசிரியர்களில் ஒருவரான இவர் திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறும் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். நந்தலாலாவின் இலக்கிய சேவை அவரை பெரும் ஆளுமையாக உருவாக்கியிருந்தது. திராவிடர் கழகத்தின் பெரியார் விருது, மறைந்த குன்றக்குடி அடிகளார் கைகளால் மனிதநேயர் விருது, பாரதிய இயக்கம் கவிராஜன் பாரதி விருது என பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். தனது பேச்சால், தனது கவிதை படைப்புகளால் மக்களின் பாராட்டுகளை பெற்ற கவிஞர் நந்தலாலாவின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் லெனின். அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு ஆட்களை திரட்ட புதிய உத்திகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் திமுக, திருப்பூரில் அதிமுக என போட்டி போட்டுக்கொண்டு உத்திகளை செயல்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் என்றால் அது அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்டது. முந்தைய பேரவைத் தேர்தலில் கூட 8 இடங்களில் 5இல் அதிமுக வென்றிருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் அதிமுக சார்பில் நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களை திரட்டுவதற்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. நாற்காலி, பரிசு பொருட்கள் என கொடுத்து மக்கள் கூட்டத்தை சேர்க்கின்றனர் கட்சி நிர்வாகிகள். அதேபோல திமுக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கும் பரிசு பொருட்கள் கொடுத்தால் வரத்தயார் என்கின்றனர் வெகுஜனங்கள். இந்த நிலையில் இன்று நடைபெறும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்திற்காக வித்தியாசமான அறிவிப்பு வெளியானது. கூட்டத்திற்கு வருவோர் பெயர்கள் சேகரிக்கப்பட்டு குலுக்கல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் முதல் 3 நபருக்கு தங்க நாணயம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 300 பேருக்கு கிரைண்டர், பீரோ, மின்விசிறி உள்ளிட்ட பரிசு பொருட்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படும் என தெருவாக பிட் நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. அரசியல் பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவரோட பேச்சை கேட்கறதுக்காகவே பொதுமக்கள் தானா விருப்பப்பட்டு பேச்சு முடிகிற வரைக்கும் அறிஞர் அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்களோட பேச்சை கேட்கறதுக்குன்னே போய் அரசியல் கூட்டத்துல கலந்துக்கிட்டு முடிகிற வரைக்கும் உட்காந்து வருவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல எந்த மக்களும் தானா விரும்பி பொதுக்கூட்டத்துக்கு போறதில்லை. இதேபோல் கடந்த ஆண்டு பெருமாநல்லூரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இருக்கைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. குழந்தைகளுடன் குடும்பமாக சென்று நாற்காலிகளை தூக்கிச் சென்ற சம்பவம் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்தரங்கிலும் அவரவர் அமர்ந்த இருக்கைகள் அவர்களுக்கே பரிசாக வழங்கப்பட்டன. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு இடைத்தரகர்களை வைத்து ஆட்களை திரட்டும் வேலையும் நடக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருப்பூர் செய்தியாளர் காலித் ராஜா மற்றும் சென்னை செய்தியாளர்கள். இனி செய்திகளை நிமிட செய்திகளாக அடுத்தடுத்து பார்க்கலாம்.
திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களை நோக்கி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வசைபாடிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் புலியூர் நத்தம் கிராமத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாதி நாற்காலிகள் காலியாகவே இருக்க சிலர் மட்டுமே கூட்டத்தை காண வந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது 100 நாள் வேலைக்கான ஊதியம் வழங்காதது குறித்து ஏன் பேச மறுக்கிறீர்கள் என கூட்டத்தில் இருந்த பெண் கேள்வி எழுப்பினார். திடீரென ஆத்திரமடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டத்தில் இருந்தவர்களை நோக்கி மடையா, முட்டாள் என மரியாதை குறைவாக திட்டியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ அங்க உட்கார்ந்து சிந்திக்கிறவருக்கு எங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் சொன்ன விளக்கணும். கேளு, பாதி பையன் கேட்டீங்கன்னா எப்படி அப்புறம் முட்டா பையில இருக்கீங்க? கேளிய ஏமா, நாங்க என்ன சரக்கு கை நிக்கிறேன்? மடைய பேசுறத கேள்ற மடைய 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 சொல்ற கேளிய அடுத்த சொல்லுவேன். குஜராத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 286 சிங்கங்களும் 456 சிறுத்தைகளும் உயிரிழந்துள்ளதாக குஜராத் சட்டப்பேரவையில் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 228 சிங்கங்கள் இயற்கை மரணம் எய்தியதாகவும் 58 சிங்கங்கள் வேட்டையாடப்பட்டதால் வசிப்பிட இழப்பு, விபத்து உள்ளிட்ட செயற்கை காரணிகளால் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 115 சிறுத்தைகளும் செயற்கையான காரணங்களால் உயிரிழந்துள்ளன. 2023இல் 225 சிறுத்தைகள் உயிரிழந்த நிலையில் 2024இல் 231 சிறுத்தைகள் அழிந்துள்ளன. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த பேமெண்ட் கிராமத்தில் முதல் முறையாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பிஜப்பூர் மாவட்ட தலைமையகம் வரை பேருந்து சேவை வழங்கப்படுவதை அப்பகுதி மக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பேமெண்ட் கிராமத்திலிருந்து பிஜப்பூருக்கு செல்ல போக்குவரத்து வசதி இல்லாததால் தெலங்கானா வழியாக சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலை இருந்தது. தற்போது 3 மணி நேரத்தில் இலக்கை அடையும் வகையில் பேருந்து வசதி வழங்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போரால் துண்டாடப்பட்டிருக்கும் காசாவை மறுகட்டமைப்பு செய்வதற்கு எகிப்து முன்வைத்துள்ள திட்டத்திற்கு அரேபிய நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் ஒப்புதல் அளித்துள்ளதாக எகிப்து அதிபர் அப்தெல் ஃபட்டா எல் சிசி தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது. இதற்கு பழிவாங்கும் விதமாக காசாவில் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். காசா கடுமையாக சிதைந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டம் தற்போது அமலில் உள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காசாவில் பாலஸ்தீனிய மக்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு அதனை ஒரு கடற்கரை சுற்றுலா தலமாக மாற்றலாம் என்ற திட்டத்தை முன்வைத்தார். டிரம்பின் திட்டத்திற்கு மாற்றாக எகிப்து ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளது. இந்த திட்டம் காசாவில் உள்ள 20 லட்சம் பாலஸ்தீனர்களை அகற்றாமல் 2030ஆம் ஆண்டிற்குள் காசாவை மறுகட்டமைப்பு செய்வதற்கானது. காசாவில் குவிக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை அகற்றுதல், இஸ்ரேலின் தாக்குதலால் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றுதல், பாலஸ்தீன மக்களுக்கு புது வீடுகளை கட்டித்தருதல், வேளாண் நிலங்களை மறுசீரமைத்தல், புதிய தொழிற்சாலைகளை தொடங்குதல், விமான நிலையம் மற்றும் துறைமுகம் அமைத்தல் போன்ற பரிந்துரைகளை எகிப்தின் திட்டம் முன்வைக்கிறது. காசாவில் இடைக்கால அரசுக்கு ஹமாஸ் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் இந்த திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எகிப்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கத்தார் அரசர், ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபர், சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர், பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ், ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் ஆகியோர் பங்கேற்றனர். ஆனால் காசாவில் பாலஸ்தீன அரசு அமைவதை ஏற்காத இஸ்ரேலும் இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்காவும் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகள் அவையும் எகிப்தின் காசா திட்டத்திற்கு ஒப்புதல் தருவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடாததே பாகிஸ்தான் அணியின் தோல்விக்கு காரணம் என தற்காலிக பயிற்சியாளரும் அணி தேர்வருமான ஆகிப் ஜவாத் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் 3 போட்டிகளில் 2 தோல்விகளை பாகிஸ்தான் சந்தித்தது. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டி மழையால் ரத்தானது. இதுகுறித்து பேசிய ஆகிப் ஜவாத் வீரர்களின் மோசமான ஃபார்ம் தோல்விக்கு காரணம் என கூறினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அவரின் மூத்த மகன் ராம்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அவரது மூத்த மகன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார்.
அன்னை இல்லத்தில் தனக்கு எந்த பங்கும் இல்லை எனவும், வீடு தனது சகோதரர் நடிகர் பிரபு பெயரில் உள்ளதால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ராம்குமார் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்ட நீதிபதி, உரிமையாளராக இல்லாவிட்டால் எப்படி ஜப்தி செய்ய முடியும் என கூறி உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட்டார். பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிக்கும்படி அறிவுறுத்திய நீதிபதி அப்துல் குத்தூஸ் விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். புகழ்பெற்ற இயக்குனர் மீரா நாயர் தான் இயக்க விரும்பும் அடுத்த திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் கிடைப்பதற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருப்பதாக கூறியுள்ளார். தலைநகர் டெல்லியில் அதில் உசைனுடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற மீரா, பெண் ஓவியர் அம்ருதோ ஷெர்கில் பற்றிய திரைப்படத்தை இயக்க திட்டமிட்டுள்ளார். ஹங்கேரியில் பிறந்த இந்தியரான கில் தலைசிறந்த அவான்ட் கார்டே பெண் ஓவியர்களில் ஒருவர். இவரை பற்றிய திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர்களை ஒப்புக்கொள்ள வைக்க 4 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருப்பதாக மீரா கூறியுள்ளார். மேலும் இதற்காக தினமும் 12 மணி நேரம் உழைப்பதாகவும் கூறியுள்ளார். அடுத்த 5 மாதங்களில் படப்பிடிப்பு தொடங்கிவிடும் என்று மீரா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய வகை சொகுசு காரை வால்வோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. வால்வோ XC90 SUV மாடலின் விலை 1,20,00,000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களுடன் இந்த வகை கார் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ADAS எனப்படும் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, ஹில் கோல்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் என கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை விரும்புவோருக்கான வடிவமைப்பாக வால்வோ XC90 SUV மாடல் கார் உள்ளது. பெங்களூரு திரைப்பட விழாவிற்கு நடிகர்கள் வராதது குறித்து துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அப்பேச்சுக்கு நடிகை ரம்யா ஆதரவு தெரிவித்துள்ளார். விழாவுக்கு பலமுறை கூப்பிட்டும் நடிகை ராஷ்மிகா மந்தனா வரவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெங்களூருவில் 16வது திரைப்பட விழாவை துணை முதல்வர் DK சிவக்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னணி நடிகர் நடிகைகள் வராதது குறித்து துணை முதல்வர் விமர்சித்த நிலையில் அவர்களை எப்படி வரவைக்க வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்று எச்சரிக்கும் ரீதியிலும் பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நடிகர் நடிகைகளை துணை முதல்வர் மிரட்டுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா கண்டனம் தெரிவித்திருந்தார். நடிகர் நடிகைகள் யாருடைய சொத்தும் இல்லை என்றும் அவர்களுக்கு கருத்துரிமையும் சுதந்திரமும் உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் துணை முதல்வரின் பேச்சை நடிகை ரம்யா ஆதரித்துள்ளார். கலாச்சாரத்தையும் மொழியையும் காக்கும் கடமை திரைத்துறையில் உள்ள நடிகர் நடிகைகளுக்கு உண்டு என்றும் இவ்விவகாரத்தில் துணை முதல்வர் பேசியது சரியே என்றும் ரம்யா கூறியுள்ளார். இதற்கிடையே இவ்விழாவிற்கு பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனா வராதது சர்ச்சையாகியுள்ளது. கர்நாடகாவில் பிறந்த ராஷ்மிகா மந்தனாவை பலமுறை அழைத்தும் விழாவிற்கு வரவில்லை என காங்கிரஸ் MLA ரவிக்குமார் கவுடா விமர்சித்துள்ளார். கன்னட மண்ணில் பிறந்து ஹைதராபாத்தில் இருந்து கொண்டு விழாவுக்கு வராத நடிகைக்கு பாடம் புகட்ட வேண்டியது அவசியம் என்றும் அவர் பேசியிருந்தார். கன்னட படங்களுக்கு அரசு அளிக்கும் மானியத்தை நிறுத்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கடிதம் எழுதவிருப்பதாகவும் அவர் பேசினார். ராஷ்மிகா மந்தனாவை பிற கன்னட அமைப்புகளும் கண்டித்துள்ளன. இதற்கிடையே ராஷ்மிகா மந்தனாவுக்கு பிரபல பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் ஆதரவு தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையினருக்கு சிலர் நெருக்கடி தர முயல்வதாகவும், ஆனால் கடவுள் எங்கள் பக்கம்தான் இருப்பார் என்றும் ராஷ்மிகா மந்தனா கூறியுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள யுக்ரைனுக்கு உதவி வழங்குவதில் ஐரோப்பா முதலிடத்தில் உள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு முக்கியமான தற்காப்பு மற்றும் தாக்குதலுக்கான உதவிகளை அமெரிக்கா வழங்குகிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேரடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ராணுவ உதவியை தற்காலிகமாக நிறுத்தி அமெரிக்கா அதிரடி காட்டியது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்தில் இந்நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆனாலும் டிரம்பின் இந்த செயல் போரில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் ஜனவரி 2022 முதல் டிசம்பர் 2024 வரை உக்ரைனுக்கு வழங்கிய உதவிகளை விரிவாக பார்க்கலாம். நிதி, மனிதாபிமானம், ராணுவம் ஆகியவற்றில் உக்ரைனுக்கு அமெரிக்கா அதிக உதவிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக ராணுவத்தில் 64.1 பில்லியன் யூரோக்களை வழங்கியுள்ளது.
இதற்கு அடுத்தபடியாக ஐரோப்பிய யூனியன் நிதி உதவியாக 46.4 பில்லியன் யூரோக்களையும் மனிதாபிமான உதவியாக 2.6 பில்லியன் யூரோக்களையும் வழங்கியிருக்கிறது. ஆனால் ராணுவ உதவி எதுவும் வழங்கவில்லை. இதற்கு அடுத்தபடியாக ஜெர்மனி, பிரிட்டன், ஜப்பான், கனடா, டென்மார்க், நெதர்லாந்து, ஸ்வீடன், பிரான்ஸ், போலந்து ஆகிய நாடுகள் உக்ரைனுக்கு அதிக உதவிகளை வழங்கியுள்ளன. உக்ரைனுக்கு கிடைத்திருக்கும் 267 பில்லியன் யூரோ உதவி வழங்கியவர்களில் ஐரோப்பா மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. மொத்தம் 132 பில்லியன் யூரோக்களை வழங்கியுள்ளது. அமெரிக்கா 114 பில்லியன் யூரோக்களை ஒதுக்கியுள்ளது. உக்ரைனுக்கு ராணுவ உதவி என்று பார்த்தால் 129.8 பில்லியன் யூரோக்கள் கிடைத்துள்ளன. இதில் அமெரிக்கா 64 பில்லியன் யூரோக்களுடன் முதலிடத்திலும் ஐரோப்பா 62 பில்லியன் யூரோக்களுடன் அடுத்த இடத்திலும் உள்ளன. போரின் காரணமாக உக்ரைன் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை சந்தித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி நிலவரப்படி ஐரோப்பா முழுவதும் சுமார் 63 லட்சம் உக்ரைனிய அகதிகளும் உலக அளவில் 68 லட்சம் உக்ரைனிய அகதிகளும் பிற நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதில் ஜெர்மனி, ரஷ்யா, போலந்து, பிரிட்டன், ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பெரும் பங்கை வகிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். அமெரிக்காவின் ராணுவ உதவி நிறுத்தம் மற்றும் ரஷ்யாவால் ஐரோப்பாவிற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையிலான மோதல்களுக்கு பிறகு ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் உதவியின்றி ரஷ்யாவை எதிர்த்து போராட முடியாது என்பதை ஐரோப்பா உணர்ந்துள்ளதாக அந்நாட்டு தலைவர்கள் கூறுகின்றனர். உக்ரைனுக்கு உதவ இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் எந்தவொரு சமாதான திட்டமும் அமெரிக்காவால் போதுமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கப்படாமல் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தெரிகிறது. ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு தளங்களை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட ரஷ்யாவை அதன் பாதையில் எதிர்ப்பதற்கு ராணுவ திறன்கள் இல்லை என்றே கருதப்படுகிறது. பல தசாப்தங்களாக அமெரிக்காவை அதிகமாக நம்பியிருப்பதால் வான் பாதுகாப்பு மற்றும் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் விண்வெளி அடிப்படையிலான உளவுத்துறை கண்காணிப்பு, செயற்கைக்கோள் தொடர்புகள் போன்ற பல முனைகளில் அமெரிக்காவின் ராணுவ உதவி இல்லாததால் ஐரோப்பா பலவீனம் அடைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட $1 டிரில்லியன் பாதுகாப்பு செலவுடன் ஐரோப்பாவில் 80,000க்கும் மேற்பட்ட போர் வீரர்களை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. கனரக ஆயுத கப்பல்கள், கவச வாகனங்கள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் 100 அணுகுண்டுகள் என அமெரிக்காவின் உதவி அதிகம். அமெரிக்கா தனது வீரர்களை திரும்பப் பெற்றால் அதற்கு ஈடாக ஐரோப்பாவிற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் வீரர்கள் தேவைப்படுவார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் பெற்ற ராணுவ உதவியில் அமெரிக்கா வழங்கியது கிட்டத்தட்ட பாதியாக இருந்தது. இது தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதை ரஷ்யா வெளிப்படையாகவே வரவேற்றுள்ளது. தற்போது சாதகமாக கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ரஷ்யா முன்னெடுப்புகளை எடுக்கிறது. அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று சீனாவும் காத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சீனா போன்ற அச்சுறுத்தல் நிலவும் சூழலில் இந்தியா இவை அனைத்திலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புவிசார் அரசியலை கவனித்து வருபவர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.